மாணிக்கவாசகர் தான் பக்தியின் நிலை சொல்லுவார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை வெறிப்பார், மெச்சுவார், வேறு வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் என்று சொல்வார். அப்படி பல வகையான பக்தர்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் என்று சொல்வார். அப்படி பலவிதமான பக்தர்கள். இப்படி கோபிகைகள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறார்கள். என்னதான் மருந்து என்று கேட்டார்கள். அப்பொழுது நாரதர் கொஞ்சம் யோசித்தவாறு சொன்னார், பகவானுடைய அடியார்களுடைய பாத தூசி இருந்தால், கொஞ்சம் இருந்தால் கூட, ஒரு துளி இருந்தால் கூட தடவினால் போய்விடும் என்று பகவானே சொன்னார். இதை கேட்ட அடுத்த கணம் ஒரு கோபி தன்னுடைய மேலாடையை அப்படியே அவிழ்த்தாள். ஆச்சரியப்பட்டு பகவான் நாரதர் நிற்கிறார். அந்த மேலாடையை அப்படியே தரையிலே விரித்தாள். எல்லோரும் மண்ணிலே கால்களை குதித்தார்கள். குதித்த காலோடு வந்து அந்த மேலாடையிலே, அந்த ஆடையிலே குதித்தார்கள். எல்லோருடைய பாத தூசியும் அதற்குள்ளே விழுந்தது. ஒரு சிறிய மூட்டையாக வடிவெடுத்து விட்டது. அவர்கள்ட்ட எல்லோரும் சேர்ந்து நாரதரிடத்திலே கொடுத்து, இதை உடனே கொண்டு போங்கள், உடனே பகவானுக்கு பூசி விடுங்கள் என்று சொன்னார். நாரதர் தயங்கியவாறு கேட்டார், அம்மா, நான் சொல்வேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். இதை பகவான் நெற்றியிலே பூசினால் உங்களுக்கு பாவம் வந்து சேராதா? நாங்கள் நரகத்திற்கே போனாலும் பரவாயில்லை, இது ஒரு விஷயமே இல்லை, பகவானுக்கு தலைவலி தீர்ந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், நாரதரை உடனடியாக அனுப்பிவிட்டார்கள். நாரதரும் வேகமாக வந்து அந்த மூட்டையை காண்பித்தார். அரண்மனையே ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு போய் பகவான் நெற்றியிலே லேசாக பூசினார்கள். பகவான் அப்படியே புத்துணர்ச்சியோடு எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் கோபிகைகளுடைய பக்தி உலகத்திற்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட பக்தியா? தான் நரகத்திற்கே சென்றாலும் கூட பகவான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பக்தி. அதனால்தான் காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான். ஒவ்வொரு மலருக்குள்ளாகவும் அவன் முகம். அந்த மலரை எடுத்து ஒவ்வொரு கோபிகைகளும் சூட்டி கொண்டார்கள். தானே கண்ணனாக ஆன அந்த மிகப்பெரிய தன்மை, ராதையாக கண்ணனாக, ராதையாக கண்ணனாக ஒவ்வொருவரும் பாவனை செய்து கொண்டார்கள்.